சுபான்ஷு சுக்லா சென்ற டிராகன் விண்கலம் சர்வதேச விண்வெளி நிலையத்துடன் இணைந்தது. சர்வதேச விண்வெளி நிலையத்துடன் டிராகன் விண்கலம் வெற்றிகரமாக இணைக்கப்பட்டது. அந்த காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். Also a part of these procedures, and once hatch opening continues to move along, the crews will install IMV ducting to help mix the air of the space station environment with the air inside of Dragon and seal up some of those lithium hydroxide cartridges that scrub the carbon dioxide inside of the Dragon spacecraft. And that was on their ride to the International Space Station. They'll also check some vent valves as we go and maybe need a little bit more time on board, but these last final checks are crucial to make sure everything is good to go, since it will remain docked to the International Space Station for nearly 2 weeks. சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைந்த முதல் இந்தியர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். With the arrival of Axiom Mission 4 and the Dragon Grace spacecraft, newly named and given by Peggy Whitson, commander of Axiom Mission 4, shortly after launch yesterday morning, that now brings 5 spacecraft to the International Space Station, 2 Dragon spacecraft, a Soyuz MS-27 spacecraft, and 2 Progress vehicles, cargo vehicles, attached to the orbiting outpost. For Dragon, it is Endurance and Grace, connected to the forward and now Zenith ports of the Harmony module, with 2 Progress vehicles and that Soyuz MS-27 also connected. And once the Axiom Mission 4 crew makes its way aboard station, that'll bring, since 1998, 288 visitors to the orbital outpost. Nicole Ayers, NASA astronaut, has returned to inside the pressurized mating adapter and working on the APAS hatch and hatch opening procedures. As we continue to get great views from inside the International Space Station. Check, hardline audio configuration complete, and we have resolved the audio issues on C2V2. தற்போது நம்முடன் இணைப்பில் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், வணக்கம். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சுபான்ஷு சுக்லா உட்பட 4 வீரர்கள் 14 நாட்கள் தங்கியிருக்க உள்ளனர். இவர்கள் மேற்கொண்டு எந்த மாதிரியான ஆராய்ச்சிகள் மேற்கொள்ள இருக்கின்றனர்? இது குறித்தான விவரங்களை வழங்கலாம். நேற்று மதியம் இந்திய நேரப்படி 12:01 புறப்பட்ட பூமியிலிருந்து புறப்பட்ட 4 விண்வெளி வீரர்கள் தற்போது விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தை அடைந்திருக்கிறார்கள். ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தினுடைய டிராகன் க்ரூ விண்கலம் அவர்களை சுமந்து சென்று அந்த டாக்கிங் நிகழ்வு என்பது 4 மணிக்கு நடைபெற்றதாக அந்த காட்சிகளை நாம் பார்த்திருந்தோம். அந்த டாக்கிங் நிகழ்வு வெற்றிகரமாக நிறைவடைந்து தற்போது விண்கலனில் இருந்து இறங்கி விண்வெளி ஆராய்ச்சி மையத்திற்குள் அந்த 4 விண்வெளி வீரர்கள் உள்ளே சென்றிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சர்வதேச விண்வெளி நிலையத்திற்குள் சென்றிருக்கக்கூடிய அந்த 4 விண்வெளி வீரர்களும் விண்வெளி ஆராய்ச்சியாளர்களும் தொடர்பாக 60 வகையான ஆய்வுகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள். குறிப்பாக அங்க இருக்கக்கூடிய அந்த கதிர் இயக்கங்கள் மனிதர்கள் உடல்களில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த இருக்கிறது, மேலும் உணவு பழக்கங்கள், அங்கு மனிதர்கள் எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படுகிறது என்பது குறித்தெல்லாம் அங்கு ஆய்வு செய்ய இருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. மொத்தமாக இந்தியாவின் சார்பில் மட்டும் 7 விதமான ஆய்வுகள் நடத்தப்பட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கதிர் இயக்கம், மேலும் விண்வெளியில் தாவரங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் அது என்பது குறித்தெல்லாம் அவர்கள் இங்கே ஆய்வு செய்ய இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 14 நாட்கள் அவர்கள் விண்வெளி ஆராய்ச்சிக்காக அந்த விண்வெளி ஆய்வு மையத்தில்
இருப்பார்கள் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுபோல இந்த டாக்கிங் நடைமுறை என்பது அவரது எளிதான காரியம் கிடையாது. 28,000 கிலோமீட்டர் வேகத்தில் பூமியை அந்த விண்வெளி ஆராய்ச்சி மையம் மிதந்து கொண்டே சுற்றிக் கொண்டிருக்கிறது. அந்த வேகத்தில் சென்று இந்த டாக்கிங் நிகழ்வு என்பது நடைபெற்றிருக்கிறது, வெற்றிகரமாக நடந்திருக்கிறது. முதல் இந்திய விண்வெளி வீரர் சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் தற்போது அடியெடுத்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 28 மணி நேர பயணத்திற்கு பிறகாக அவர்கள் தற்போது சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தை அடைந்திருக்கிறார்கள். இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் உலகளாவிய, அதாவது சர்வதேச அளவிலான விண்வெளி வீரர்களுக்கான வாய்ப்புகள் வழங்கப்படும். அங்கிருந்து விண்வெளியில் மனிதர்கள் வாழ்வதற்கான வாய்ப்புகள் என்ன, சாத்தியக்கூறுகள் என்ன, விண்வெளியினுடைய தன்மை, கதிர் இயக்கம் எவ்வாறு இருக்கிறது, அங்கு இருக்கக்கூடிய வெப்பம் எவ்வாறு இருக்கிறது என்பதெல்லாம் கணித்து அதை ஆய்வு செய்வார்கள். அதன் பிறகு மீண்டும் அவர்கள் பூமிக்கு திரும்பி வந்து விடுவார்கள். இந்த திட்டம் என்பது இந்தியாவினுடைய கனவு திட்டமாக இருக்கக்கூடிய ககன்யானுக்கு ஒரு முன்னோடியாக பார்க்கப்படுகிறது. சுபான்ஷு சுக்லா தற்போது இந்தியாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முதல் விண்வெளி வீரர், அதாவது ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்கக்கூடிய ஒரு முதல் விண்வெளி வீரராக இருக்கிறார். இதற்கு முன்னாடி ராகேஷ் சர்மா இருந்தார். ஆனால் அதன் பிறகு விண்வெளி ஆராய்ச்சி மையத்தை சொன்ன முதல் இந்தியர் என்கின்ற ஒரு பெருமையை சுபான்ஷு சுக்லா பெற்றிருக்கக்கூடிய இதே நேரத்தில் தான் இந்தியாவினுடைய கனவு திட்டமாக, இஸ்ரோவினுடைய கனவு திட்டமாக இருக்கக்கூடிய இந்த திட்டத்திற்கு நாசா, ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் இஸ்ரோ உள்ளிட்ட இந்த நிறுவனங்களிடம் இணைந்து ஒரு கூட்டு முயற்சியாகத்தான் தற்போது இந்த ஆராய்ச்சி செய்வதற்காக அவர்கள் விண்வெளிக்கு சென்றிருக்கிறார்கள். இது முதன்முறை அல்ல. இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்பு பல முறை விண்வெளி வீரர்கள் சென்றிருக்கிறார்கள். அங்கே தங்கியிருந்து ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இங்கிருந்து செல்லக்கூடிய விண்கலங்களுடைய டாக்கிங் முறை, அன்டாக்கிங் முறையில் ஒவ்வொரு முறையும் அவர்கள் முன்னேற்றங்களை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் தொழில்நுட்பங்களில். அதனால்தான் இந்த டாக்கிங் என்பது அவ்வளவு அரிதான நிகழ்வாக இருந்தாலும் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டிருப்பதாகவும் சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்திற்கு சென்று இந்தியா சார்பில் 7 வகையான ஆய்வுகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள். மொத்தம் 60 வகையான ஆய்வுகள் பல்வேறு நாடுகள், உலக நாடுகளுடைய தொழில்நுட்பங்களினுடைய இணைப்பு மற்றும் அவர்களுடைய பரிமாற்றத்தின் காரணமாக விண்வெளி ஆராய்ச்சியில் இந்தியா ஒரு முக்கிய இடத்தை குறிப்பாக குறைந்த விலை விண்வெளிக்கு ராக்கெட்டை அனுப்புவது, அதிக செலவில்லாமல் குறைந்த பொருட்செலவில் அனுப்புவது உள்ளிட்ட பல்வேறு தொழில்நுட்பங்களை இந்தியா வைத்திருந்தால் இந்த டாக்கிங் அன்டாக்கிங் முறைகள் சற்று ஒரு மேலோங்கிய ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்த தொடங்கி இருக்கிறது இந்தியா. இருந்தாலும் விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பக்கூடிய அந்த நிகழ்வு என்பது இந்தியாவால் இதுவரைக்கும் தொடரப்படவில்லை. தற்போது இந்த 2027 ககன்யான் திட்டம் மூலமாக விண்வெளிக்கு வீரர்களை அனுப்புவது என்கிறது ஒரு கனவு திட்டமாக இருக்கிறது. அதற்கு முன்னோடியாகத்தான் தற்போது சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையத்திற்கு சுபான்ஷு சுக்லா சென்றிருக்கிறார். டிஆர்டிஓவில் குரூப் கேப்டனாக இருந்த, இந்திய விமானப்படையின் குரூப் கேப்டனாக இருந்த சுபான்ஷு சுக்லா தேர்வு செய்யப்பட்டார். அதன் பிறகாக அவர் இந்த குரூப்புடன் இணைந்து 14 நாட்கள் விண்வெளியில் தங்கி 60 வகையான ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள். இந்தியாவின் சார்பில் 7 வகையான ஆராய்ச்சிகள் மேற்கொள்ள இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. விண்வெளியில் தாவரங்களுடன் வளர்ச்சி எவ்வாறாக இருக்கும், உணவு பழக்கவழக்கங்களை உட்கொண்டால் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், மேலும் அந்த விண்வெளியில் இருக்கக்கூடிய கதிர் இயக்கங்கள் மனித உடலுக்கு எந்த மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்துகிறது என்பது குறித்த இந்த ஆய்வுகளை எல்லாம் அவர்கள் மேற்கொள்ள இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 14 நாட்களுக்கு பிறகு அவர்கள் சென்ற அதே விண்கலத்தின் மூலமாக அங்கிருந்து அன்டாக்கிங் நடைபெறும். அதன் பிறகாக கடற்பரப்பை மேலே வந்து ஆய்வு அளவிற்கு இந்த திட்டம் என்பதை திட்டப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் திட்டமிட்டபடி இந்த ஆக்சியம் 4 என்கின்ற அந்த திட்டத்தின் அடிப்படையில் 4 விண்வெளி வீரர்களும் பூமியிலிருந்து புறப்பட்டு சென்றார்கள். விண்கலம் வெற்றிகரமாக விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்துடன் இணைந்திருக்கிறது. அதன் பிறகாக அவர்கள் விண்வெளி ஆராய்ச்சி மையத்திற்குள் சென்றக்கூடிய அந்த காட்சியை பார்த்திருக்கிறோம். இனி அந்த 14 நாட்களுக்கான அந்த ஆராய்ச்சி என்பதை அவர்கள் தொடர இருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.